பெருமக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கூட இங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்ட 60 பேர் சாதிராவர் ஒரு பெண் கூட இந்த ரோட்ல போகையில் எவனாவது சத்தம் போட்டா கூட கூப்பிட்டு யாரா அந்த பெண்ணிட்ட தகராறு கேட்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த பொறுப்பான சமுதாயம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படித்தான் கிராமத்தில் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாரையும் அடிமைப்படுத்தோ அடக்கி ஆளக்கூடிய சமுதாயம் அல்ல, அனைவரையும் அரவணைத்து கழுத்து மேட்டில் அத்தனை சமுதாயத்திற்கும் பணியிறந்து விட்டு வீட்டுக்கு மிச்சம் மீது எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாம் வீரன் சின்னமலை அனைத்து சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மாதிரி திப்பு சுல்தான் வரி வசூல் செய்த போது எங்க நாட்டுல நீ யாரா வரி வசூல் செய்யறது, நீ போய் சொல்லிரு சின்னமலைக்கு சிவன்மலைக்கு ஒரு சின்னமலைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அந்த மண் வீரன் சின்னமலை பிறந்த மண் இந்த பகுதி. ஆகவே நாம் ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். சரிதான் சொன்ன மாதிரி நாம பழைய அமைப்பு வலிமையா இருந்தோம். பிரச்சனை இருந்தால் காவல்துறையிடம் முறையிடுவோம். சட்டம் சரியாக செய்யவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலையில் அது சரி செய்யப்பட்டது. நமது தலைமை செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் அவருடைய தலைமையில் இங்கே கொங்கு ஆரம்பித்ததிலிருந்து இன்று நாம் காவல்துறையிடத்திலே அரசாங்கத்திடமே பல்வேறு வகையிலே கோரிக்கைகளை வைத்து நியாயமான முறைகளிலே பல விஷயங்களை சாய்ந்து கொண்டிருக்கின்றோம். கோபிகளோட கோரிக்கையோட நம்ம புடிச்சு கொடுத்த போது நம்ம மேல பிசிஆர் வழக்கு போட்டாங்க. நம்ம ஒன்று திரண்ட பிறகு அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. காவல்துறை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த நேரத்தில் வைக்கிறோம். எங்களுடைய பெண்கள்கிட்ட தகராறு பண்றாங்க, எங்களுடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, ஏப்பா அப்படின்னு சொல்லி பேசி அவன் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி காவல்துறை அதிகாரி கூட இருந்து எழுதி கொடுத்து தப்புன்னு போனதுக்கு அப்புறம் அவன் நம்ம மேல பொய் வழக்கு கொடுக்குறாங்க. யாரு பொய் வழக்கு கொடுக்க வர்றாங்களோ அப்பவே அவங்க நீ என்ன பண்ண, ஏன்னா காவல்துறைக்கு தெரியும் நீ அந்த பதில பெண்கள் தகராறு பண்ணிருக்கிற உட்காரன்னு சொல்லி அப்பவே அவன் மேல வழக்கு போட்டு உட்கார வைக்க முடியாதா? ஏன் அவர்கள் கொடுக்கக்கூடிய வழக்கை வாங்கி கொண்டு பதிவு செய்து அதற்கு பிறகு இன்னைக்கு காவல்துறை இத்தனை பேர் இவ்வளவு தூரம் போக்குவரத்து ஒழுங்கு பண்ணி இவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? இப்ப 4 பேர் 10 ஜீப் இருக்கிறீங்க, ஒரே ஒரு ஜீப் வேணா அந்த குற்றவாளிகளை நம்மளால கைது செய்திருக்க முடியும். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆகவே இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ஒரு குற்றவாளிகளை காவல்துறை உயர் அதிகாரியை பல்லை பிடிங்கிய குற்றவாளியை பல்லை பிடிங்கிய போது சட்டசபையில் கேள்வி எழுப்பிய போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில் சொன்னார், தப்பு பண்ணா காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம தான் சொல்றோம். அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க மேல குற்றச்சாட்டு சொன்னா எப்படின்னு? நீங்கள் எப்படி குற்றவாளி தவறான ஆள் இருந்தா பல்ல புடுங்குறீங்க? காஞ்சிபுரத்துல 2 நாளைக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணீங்க, அதெல்லாம் நியாயம், நான் தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுதியிலே இனிமேலும் எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள், சட்டத்தை நீங்கள் சரியாக செய்யுங்கள். குற்றவாளிகளை பிடித்து நான் கோர்ட்டுக்கு போவோம்னா தப்பு எழுதி கொடுத்துருக்கான்னு நினைச்சு நம்ம யதார்த்தமா விட்டுறோம். ஆனா உங்களுக்கு தெரியும் சில சமூக கும்பல்கள் அட்டப்பாடை வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிறதுக்கு இன்னைக்கு புறப்பட்டு இருக்காங்க. ஆகவே நீங்க அப்பவே அந்த விவசாய இடத்துல நீங்க வேண்டாம் கம்ப்ளைண்ட் சொல்லி அவங்களை போட வைக்க முடியும். ஆகவே அதை நீங்கள் காவல்துறை செய்ய வேண்டும். நீங்க சட்டப்பிரகாரம் அந்த குற்றவாளிகளை சமூக விரோத கும்பல்களை பெண்களிடத்துல சில்மசம் செய்யக்கூடிய அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு உறுதுணையாக கூடிய சட்டப்பேர இயக்கங்களை எல்லாம் நீங்கள் தடை செய்ய வேண்டும். சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது மாற்றிக்கொள்ள நாங்கள் அதையெல்லாம் தாண்டி போயிட்டோம். மீண்டும் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். ஏன்னா இங்க காவல்துறை உளவுத்துறை தமிழக அரசுக்கு முதலமைச்சர் வரைக்கும் எடுத்து செல்லுங்க. இங்க ஏதோ கொங்கு அமைப்பு மட்டும் இல்ல, பள்ளி நிறுவனங்கள், ரைஸ் மில் அசோசியேஷன், இங்கே அனைத்து இந்திய அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, திமுக அனைத்து கட்சிகளும் இங்கே வந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அதை புரிந்து கொண்டு காவல்துறை உடனடியாக நம் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அங்கே ஈவ்டீசி செய்த சமூக குற்றவாளிகளை உடனடியாக 24 மணி நேரத்தில் கைது செய்ய வேண்டும். சொன்னாங்க நம்ம 2 நாள்ல
நம்ம சுரேஷ் பொன்வேல் ஏற்பாடு செஞ்சு எல்லா பக்கம் தகவல் போனவங்களாம் வந்துட்டாங்க. தகவல் போவாங்க எல்லாம் வந்துருவாங்க. ஆகவே காவல்துறை இங்க இருக்கிற உளவுத்துறை நினைச்சுங்க, இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். இங்க அத்தனை பேர் வந்தோடனேயுமே பல்வேறு அமைப்புல இருந்தவங்க பல்வேறு மக்கள் எல்லாமே சாலை மறியல் பண்ணாங்க. நாங்கள் காவல்துறைக்கு உறுதியளிச்சிருக்கிறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு போறோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். இப்போ இந்த நேரத்தில் சொல்றோம், நீங்க உடனடியாக எங்க மேல போட பொய் வழக்கை ரத்து பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட அளவிலே மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மாவட்டம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்படுத்துவோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும், அது மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட மக்களையும் எங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டாந்து நிறுத்தக்கூடிய ஒரு வலிமை எங்களுக்கு இருக்கு. அவன் பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பகுதியிலையும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்களே சொல்லியிருக்காங்க, ஆமா பிள்ளைகிட்ட போய் தப்புன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கவுண்டரா இருந்தாலும் தப்பு பண்ணா நம்ம பிள்ளைய தகராறு வேணா தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் நாம. ஆகவே சாதி வார்த்தை கேட்கறதில்ல. ஆகவே காவல்துறை கண்டிப்பாக இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மாதிரி பொய் வழக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நீ என்ன பண்ண அவங்க அடிச்சாங்க அப்படின்னு நீங்க முன்னால கேட்க முடியும். பொய் வழக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல, இனி அங்க என்ன பண்ண அப்படின்னு உங்களால தெரிய முடியும். அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இன்ஃபார்ம் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் கேட்க முடியும். போன் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்க முடியும். கேட்டு அப்போ அவங்க உட்கார வைக்க முடியும். அதனால காவல்துறை உளவுத்துறை இங்கே வந்திருக்கின்ற இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். ஆகவே இதற்கு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கடுமையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து அமைப்புகளையும் அனைத்து சமுதாயங்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை இந்த மாவட்டம் சந்திக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இங்கே வருகின்ற நம்மளுடைய அத்தனை உணர்வாளர்களையும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். போயிட்டு இருக்கிறோம், யாரையும் வந்து நம்ம வேறுபடுத்தி பாக்குறது. முதல்ல இந்த வன்கொடுமை அப்படிங்கறது என்னன்னு யாருக்குமே தெரியறது இல்ல. வன்கொடுமை சட்டம்னா வன்கொடுமைங்கிறது என்ன? நம்ம வீட்டுல வந்து திருடருக்கு வந்தவங்க பிடிச்சா அடிச்சா வன்கொடுமை. நம்ம அந்த ரோட்ல பைப் போட்டிருக்கிறேன், அதுல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன், அதை கேட்க போனா வன்கொடுமை. இதெல்லாம் வன்கொடுமை இல்லையே. ஊருக்குள்ள சண்டை வரதான் செய்யுங்க. நீங்க அதை என்னன்னு விசாரிச்சு பண்ணிட்டு அடிச்சிருந்தாங்கன்னா தாராளமா அடிக்கடி வழக்க போடுங்க. காவல்துறைக்கு நான் திரும்ப திரும்ப அதுதான் கேட்கிறேன், என்னன்னு விசாரிச்சு நீங்க என்ன நடந்ததோ அதை போடுங்க. வன்கொடுமைனா என்ன? வன்கொடுமை அங்க எங்க நடந்தது? அவங்கள கூட்டிட்டு போய் என்ன எல்லாம் கழட்டி விட்டுட்டு உட்கார வச்சிருந்தாங்களா? நீ அந்த சாதிக்காரன், நீ இப்படிதான் இருக்கணும், எங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும்னு ஏதாச்சும் நடந்துக்கிட்டாங்களா? அதுக்கு பேரு தான் வன்கொடுமை. இதுல எப்படி வன்கொடுமைன்னு சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க ஒரு அதிகாரி ஏன்னு கூப்பிட்டாவே கூட்டிட்டு போய் அடிச்சு விடுவாங்க. ஒரு காவல்துறை அதிகாரிய ஏய் என்ன நீ என்ன பேசுற அப்படின்ட்டு உடனே தூக்கிட்டு போய் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. எல்லாம் வாங்கினவங்க தான். அதனால திரும்ப அது எங்களுக்கும் பழக்கப்பட்டது. திரும்ப திரும்ப வந்து சொல்றேன், தயவு செஞ்சு விசாரிச்சு அங்க என்ன நடந்ததோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த வன்கொடுமை சட்டத்தை வச்சு மிரட்டலாம் அப்படிங்கறதெல்லாம் வேணாம். இது வன்கொடுமைங்கிறது வந்து யாருமே இங்க இருக்கிறவங்க சொல்றது இல்ல. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி லட்டர்பேர் கட்சி நிறைய சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோபியில் நடந்தது அப்படித்தான். அவங்க முன்னாடியே ஒரு லேடிய உள்ள வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு கோழி திருடிட்டு இருக்கிறான். அவங்க பொருள் களவாடப்படுது. அவங்க சத்தம் போடக்கூடாது, அவங்க வந்து கேட்க கூடாது. அவங்க சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேட்கத்தானே செய்வாங்க. வெடி தேடி அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு அவங்க பிடிக்க முடியாம திரும்பி வரையில அவன் எதிர்த்து வர்றான். பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு 2 அடி வச்சு உட்கார வச்சுட்டு போலீஸுக்கு தான் தகவல் கொடுத்தாங்க. அவங்க வந்தாங்க. வந்து காவல்துறை விசாரிச்சு அவங்க மேல திருட்டு வழக்கு போட்டப்பட்டது. போட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு ஒரு மனு கொடுக்குறான். எங்க வாயில வந்து ஒண்ணு கடிச்சு விட்டாங்க, எங்களை வந்து வன்கொடுமை. அவன் திருடன், நீங்க என்ன சாதி, நீங்க வந்துக்கிறீங்க, என்ன திருடுறீங்க, நீங்க என்ன சாதிங்க அது சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் கேட்கறதா சொல்ல முடியும். திருட வந்திருக்கிறியா? அவனை போய் என்னன்னு கேட்கறது? சாதி கேட்டா வாங்க முடியும், என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல அவன் கவுண்டனா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல திருடுந்தானா கண்டிப்பா அடி விழுவதான் செய்யும். அவன் செய்ய போனது அந்த தவறு. ஆனா அந்த வழக்கு விட்டுட்டு அங்க சரி அவன் அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க. திருடனை பிடிச்சு அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க. அது ஜட்ஜு பாப்பாருல, திருடனை பிடிச்சு அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க. சும்மா அடிச்சாங்கன்னு போடாதீங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இங்க வந்து அவங்க பெண்ணு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு புள்ள குட்டி வந்து கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா இன்னைக்கு போற இடமே ஒரு நிம்மதியான இடம் கோயில் தான். நீங்க அங்கேயும் வந்து இந்த லட்டர்பாடு கட்சி வந்து உட்காந்துக்கிட்டு அவனை பிடிச்சி பேசக்கூடாது, இவனை பிடிச்சி பேசக்கூடாது. நீங்க எங்க பெண்களை பிடிச்சி பேசல கண்டிப்பா அடிப்போம், அடுத்தது வெட்டுவோம். கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். அப்ப போடுங்க, நீங்க வன்கொடுமை சட்டம் போடுங்க. ஏன் கேட்க கூடாது? எங்க பெண்களுக்கு தவறு நடக்கல எங்க வீட்டுல, அப்ப யாருதான் கேட்பா? நாங்க வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுகணுமா? சார் வந்து கேளுங்க, எங்க பிள்ளை பிடிச்சி இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல நாங்க சொரணை இல்லாம சோத்துக்கு உப்பு போடாம திங்கணும் அப்படின்னா
அங்க நாங்க எதுவுமே நடந்துக்கூடாது, நாங்க கேட்கவே கூடாது. யாரு வந்தாலும் அப்படி பண்ணினாங்கன்னா சார் நீங்க என்ன சாதிங்க சார்னு கேட்டுட்டு தான் அடிக்கணும். அந்த நிலைமை ஏற்படுத்துறீங்க. நீங்க தான் வந்து அவங்களுக்கு தூண்டுதலா இருக்கிறீங்க, காவல்துறை தான் தூண்டுதலா இருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கேஸை போட்டு போட்டு அவங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. முதல்ல என்ன நடந்ததோ பெரிய பெரிய அதிகாரினா நீங்க சொல்லுங்க. இங்க நடந்தது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வழக்கு போட சொன்னா அதுக்கப்புறம் நாங்க சந்திக்க தயார். அவங்க கொடுத்த வழக்கு கொடுத்த உடனே நீங்க பேர் போடணும், எங்களுக்கு அதுதான் சட்டம் அப்படின்றீங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்றது கிடையாது. இப்பவும் சொல்ற யாரும் ஓடி ஒளிய மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நீங்க கைது பண்ணுங்க, பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அது என்ன நடக்கும்னு நாங்க பாத்துக்கிறோம். யாரும் எதுக்காக ஓடி ஒளிய வேண்டாங்க, அவங்க வந்து எல்சிபியை போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க வந்து உட்காருங்க. இந்த 2000 பேர் இன்னைக்கு 2000 பேர் இருந்தா நாளைக்கு 2 லட்சம் பேர் இந்த இடத்த கூட்டுவோம். அது அந்த புரிமுறை எனக்கு அந்த பலம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நிக்க வச்சு திரும்ப எங்களை பிரச்சனைக்கு இழுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதை விசாரிச்சு இந்த கேஸை முடிவு கொண்டு வாங்க. நீங்க வேணா சாதாரண வழக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அடிதடி வழக்கு போடுங்க, அதை நாங்க சந்திச்சுக்கிறோம். தேவையில்லாத அவங்களை தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி சட்டத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க கண்டுக்கிறது. முதல்ல இதை வந்து தூண்டி விடுறவனை கேளுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் தூண்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன் நீங்க அங்கிருந்து வந்து போராடுறீங்க, நீங்க எங்களை கேட்கலாம். அவன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வர்றோம். அதை புரிஞ்சுக்கங்க. வளர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும். அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க ஏதாச்சும் வண்டியில போகையில குறுக்க வந்துட்டான்னா அவன் மேல போட்டிட்டா நாங்க உடனே பிசிஆர் கொடுப்போம். அவங்க யாருன்னே தெரியாது. இந்த ரோட்ல போறவங்க நாங்க கவுண்டர் நெத்தியில எழுதி வச்சுக்கணும், அவங்க எல்லாம் வேற சமுதாயம் எழுதி வச்சுக்கணுமா? ஒவ்வொரு இடத்துலயும் இதே தான் நடந்துட்டு. தயவு செஞ்சு காவல்துறை புரிஞ்சுக்குங்க. இங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் செய்யுங்க. வன்கொடுமைனா என்னங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. வன்கொடுமை இது கிடையாது. ஒருத்தர் பேசுனா அடிச்சா அது பேர் வன்கொடுமைனா அது வேற மாதிரி போயிடும். சரிங்களா? தயவு செஞ்சு எங்களை வந்து நாங்க இன்னைக்கு வரல அமைதியா வாழணும், மான மரியாதையோட இருக்கணும்னு ஒரே சமுதாயம் எங்க சமுதாயம். எங்களையும் மானத்தை விட்டுட்டு ரோட்ல இறங்கி போராட வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.